ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ 25,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கிற எல்லா வியூவர்ஸ்க்கு, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் திருப்பி நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய அன்பு ஆதரவு எனக்கு எப்போதும் கொடுங்க. நான் அதை தான் உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். நேற்று 2 சிஸ்டர் எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க 25Kக்கு. சிஸ்டர் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு க்ளீனிங் வீடியோ தான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய கிச்சன் மந்த்லி க்ளீன் ரொட்டீன் தான் இது. கவுண்டர் டாப் தான் அன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி திருப்பி ரீஆர்கனைசிங் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெளியில் வராண்டா ஃபுல்லாக பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன். இது நேத்தி விலாகோட கண்டினியூ வீடியோ தான். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 மணி போல் என்னுடைய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணினேன். நம்ம அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிச்சன் தாங்க. அந்த கிச்சனை நம்ம பார்க்க அழகாக சுத்தமாக வச்சுருந்தா நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இல்லாமல் ஆசையாக இருக்கும். என்னோடய வீட்டை ஓரளவு எப்போதுமே கொஞ்சம் நீட்டாக அழகாக தான் வச்சுருப்பேன். இருந்தாலும் அதை விட என்னோடய கிச்சன் எனக்கு இன்னும் ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் அப்பப்போ எதனாவது ஒரு க்ளீனிங் வேலை பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் தான் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ண போகிறேன். அதாவது 2 சைடு இருக்கிற ஜன்னல், டைல்ஸு, அப்புறம் கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் அந்த எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு போகிறேன். இதெல்லாம் என்னுடைய மந்த்லி க்ளீனிங் ரொட்டீன் இது. இன்றைக்கி இந்த வேலைகள் பண்ணேன்னா அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஷெல்ஃப்லலாம் க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மளிகை பொருட்கள் வச்சுருக்கிறது, பாத்திரங்கள்லாம் கவுத்தி வச்சுருக்கிற அந்த ஷெல்ஃபில் இன்னொரு நாளைக்கு க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் அடுத்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா கிச்சன் லாஃப்ட்டில் இருக்கிறது ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணுவேன். இது அப்படியே ரொட்டீன் ஆகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில சில நாட்கள் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் சும்மான்னு இல்லாமல் இதுமாரி எதனாவது ஒரு வேலைகள் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். கவுண்டர் டாப்பில் வச்சுருக்க திங்ஸ் எல்லாமே ஓரளவு அந்த மளிகை பொருட்கள்லாம் கொட்டி வச்சுருக்கிறது காலியாக தான் இருந்தது. சரி, இன்றைக்கி அது எல்லாமே நல்லா விலைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணிடலாமே அப்படிங்கிறனால தான் காலையில் இன்றைக்கி இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி வெற்றிக்குட்டி கூட கொஞ்சம் உடம்பு முடியல. சாதனா மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவனை லீவ் போட்டுட்டு அவனையும் கொஞ்சம் இடையில அப்பப்போ பார்த்துக்கிட்டே தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். மளிகை பொருள் கொட்டி வச்சுருக்கிற இந்த பாட்டில், ஜாடி இது எல்லாமே ஃபஸ்ட்டு விலக்கி இதை காய வச்சிட்டோம்னா அது காயிற கேப்பில் ஜன்னல், கவுண்டர் டாப்பு, டைல்ஸ் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட போகிறேன். இல்லை சின்ன சின்ன டிப்ஸும் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆயில் பாட்டில் கழுவுறதுக்கு வெந்நீர் வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடையும் ஆயில் பாட்டில் நான் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் நான் ரீஃபில் பண்ணுவேன். அப்போ தான் அந்த ஆயில் பாட்டில் சுற்றிலும் வெளிப்பக்கம் அந்த பிசுபிசுப்பு இல்லாமலே இருக்கும். இந்த ரேஷனில் வாங்குகிற அந்த பாமையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஆயில் பிசுபிசுப்பு சீக்கிரமாகவே எல்லா பாக்ஸில், ஜன்னல் எல்லாத்துலேயுமே படியுது. அதனால் அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆயில் பாட்டிலாம் அடிக்கடி நான் அதை வாஷ் பண்ணுறதுனால இன்றைக்கி சும்மா வெறும் வெந்நீர் மட்டும்தான் வச்சு வாஷ் பண்ணுறேன். ரொம்ப ஆயில் பிசு பொருளெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக லெமனு, இன்னும் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு, அதாவது வெந்நீர்லேயே வெதப்பான வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் பிசு இல்லாமல் இருக்கும். வேலை செஞ்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா வெற்றிக்குட்டியும் வந்துட்டேன். காலையில் அந்த கஷாயம் கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் மீதி இருந்தது, அதையும் குடிச்சிட்றேன் அப்படின்னு. அப்புறம் அவனை அதை குடிக்க வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். இப்போ வேணால் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னா சரி. அதுக்கப்புறம் அவனை திருப்பி அவனுக்கு டிவி போட்டு விட்டுட்டு நான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபஸ்ட்டு விளக்க வேண்டியதெல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். எனக்கு வேலை செய்கிற அலுப்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு டிவியில் எனக்கு ஏதாவது பிடிச்ச பாடலை போட்டு விட்டுட்டே தாங்க நான் என்னோடய வேலையை செய்வேன். அப்போ தான் எனக்கு வேலை செய்கிற அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும். எனக்கு பிடிச்ச பாட்டை அதை கேட்டுக்கிட்டே கடகடன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலை செஞ்சுருவேன். எங்கள் வெற்றிக்குட்டி இருக்கனால அவனுக்கு பிடிச்சது தான் ஓடிட்டு இருந்தது. அதனால அதே காதில் வாங்கிட்டே தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் எப்போதுமே கவுண்டர் டாப்பு டீப் க்ளீனிங் பண்ணுற மாரி இருந்தேன்னா கவுண்டர் டாப்பில் இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு எதெல்லாம் விளக்குறதெல்லாம் ஃபஸ்ட்டு விளக்கிட்டு அதை காய வச்சுட்டு, அது காயிற கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த ஜன்னல், அந்த சைடு இருக்கிற கவுண்டர் டாப் ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிடுவேன் டைல்ஸ்லேருந்து. அதுக்கப்புறமா இன்னொரு சைடு இருக்கிற ஜன்னல், டைல்ஸு, கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாமே தேய்ச்சி கழுவிடுவேன். இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அதை வைப் பண்ணிவிட்டு ஒரு துணியை போட்டு துடைச்சதுக்கப்புறமா கடைசியாக தான் பார்த்திங்கன்னா சிங்க் சைடு இருக்கிற டைல்ஸு, சிங்க் எல்லாமே தேய்ச்சி கழுவேன். இந்த ஆர்டரில் தான் எப்போதுமே பண்ணுவேன். அதுமாரி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும். இப்போ தேய்ச்சிட்ருக்கேன்ல இல்லைங்களா, இந்த ஸ்பாஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் நான் தூக்கி போட்டுற மாட்டேங்க. இது எதனாவது ஒரு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு பத்திரப்படுத்தி வைப்பேன். இப்போ நான் ரீசெண்டாக மீஷோவில் அந்த ரேக் வாங்கினேன் இல்லைங்களா, அந்த ரேக்கில் நான் நியூஸ் பேப்பர் அந்த இல்லைன்னா அட்டை போடுறதுக்கு பதிலாக இந்த ஸ்பாஞ்சு தான் போட்டு விட்டுருக்கிறேன். நியூஸ் பேப்பர் அட்டைலாம் அப்பப்போ மாற்றுற மாரி இருக்கும். இது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கூட திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே யூஸ் ஆகுது எனக்கு. அதுமாரி அட்டை பாக்ஸு, வேறு எதனாவது பாக்ஸ் ஐட்டம் இல்லை ஃபோன் பாக்ஸ்லாம் வந்தால் கூட நான் தூக்கி போட்டுற மாட்டேங்க. ஏதாவது ஒரு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால பத்திரப்படுத்தி வைப்பேன்.
இப்போ வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் இதுமாரி மொத்தமாக எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு விலக்கி காய வச்சு அதை ரீஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் இருக்காது. அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸை வந்து காலியாக வைக்கும்போது உடனே அதை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு நீங்கள் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ இதே நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் வந்து நிறைய வந்து கிடைக்கும். மதிய டைமில் வந்து தூங்காமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் மதிய டைமில் இந்தமாரி வேலைகள் வந்து நீங்கள் பார்க்கலாம். இல்லை பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா கூட இந்த வேலைகள் வந்து நீங்கள் செய்யலாம், உங்களுடைய விருப்பம் தான். அப்புறம் இதுமாரிலாம் வந்து டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்கு வந்து நான் எப்போதுமே விம் பார் தான் யூஸ் பண்ணுறேன். என்ன பார் யூஸ் பண்ணுறேனோ அதை வச்சு தான் வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணுவேன். லிக்விட் இருக்கிற அன்றைக்கி லிக்விட் வச்சு யூஸ் பண்ணுவேன், லிக்விட் இல்லாத அன்றைக்கி விம் பார் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம சோப்பு போட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுனால வந்து மொத்தமாக எல்லா இடத்தையும் வந்து தேய்ச்சிட்டு கடைசியாக வந்து கழுவி விட்டோம்னா அது கழுவி விட்டதுக்கப்புறமா அங்கங்கே காயும் போது கொஞ்சம் வெள்ளையாக திட்டாக தெரியும். ஆனால் தான் நான் கொஞ்சம் பார்ட்டாக தான் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டுருந்தேன். அதுமாரி வாரத்தில் ஒரு 2 இல்லை 3 நாளாவது வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து நல்லா கழுவி விட்டுடுவேங்க. அதாவது சும்மா அந்த டைட்ஸ்லாம் வந்து ஈர துணி வச்சு தொடச்சி விட்டுடுவேன். மற்றபடி கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன். உங்களுடைய கிச்சன் எப்போதுமே பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கணும்னா நான் சொல்கிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணாலே வந்து போதுங்க. ஒவ்வொரு தடையும் நீங்கள் வந்து கிச்சனில் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா கையோடவே கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப்பு அந்த டைல்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கனாலே பார்க்க பளிச்சுன்னு அழகாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் டாப்லாம் ரொம்ப கச்சன்ட்டு இல்லாமல் நீட்டாக அழகாக வச்சுக்க வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து அதுவும் அழகாக இருக்கும். ஒவ்வொரு தடையும் கிச்சன் வேலையை முடிச்சதுக்கப்புறமா செய்ய முடியலனாலுமே அட்லீஸ்ட் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியாவது ஒரு 10 நிமிஷம் இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே வந்து போதுங்க. உங்களுடைய கிச்சன் எப்போதுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும். நான் சொல்கிற மாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதேமாதிரி வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மளிகை பொருட்கள் வாங்கினாலும் எப்போ மளிகை பொருட்கள் வாங்கினாலுமே அந்த பாக்ஸு ஒவ்வொரு தடையும் நீங்கள் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கழுவி காய வச்சுட்டதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா பார்க்க பளிச்சுன்னு அழகாக இருக்கும். அதேபோல் சமைக்கிறதுக்கு நம்ம வந்து எடுக்கிற பொருட்களை வந்து கையோடவே அதை அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது. பாத்திரம்லாம் விளக்கணும்னா அந்தந்த பாத்திரத்தை கரெக்டாக எந்தெந்த ப்ளேஸில் வைக்கணுமோ கரெக்டாக வந்து அடுக்கி வச்சிட்டிங்கனாலே அது வந்து பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ இதுமாரி ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிறது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு 2 நாளாவது நீங்கள் கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விடுங்க. அதேமாரி மந்த்லி ஒன்ஸ் வந்து கிச்சனை வந்து கவுண்டர் டாப்லேருந்து மற்ற ஷெல்ஃப் எல்லாமே டீப் க்ளீனிங் பண்ணி பாருங்கள். உங்கள் கிச்சன் எப்போதுமே பார்க்க நீட்டாக இருக்கும். நான் என்ன டிப்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னா என்ன செய்கிறேன்னா அதை தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கடைசியாக தாங்க வந்து இந்த சிங்க்கு சைடு அந்த சுற்றி இருக்கிற டைல்ஸ் எல்லாமே நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விடுவேன். ஒவ்வொரு தடையும் வந்து பாத்திரம் விளக்கி முடித்து கையிடுவேன். அந்த டைல்ஸ் எல்லாமே வந்து தேய்ச்சி கழுவிடுவேன். ஏன்னா இங்கெல்லாம் அதிகமாக தண்ணி படுற இடம் இல்லைங்களா, நம்ம அப்பப்போ வந்து தேய்ச்சி கழுவிட்டுட்டே இருந்தால் தான் உப்புக்காரம் வந்து சீக்கிரம் பிடிக்காமல் வந்து இருக்கும். அதேமாரி டைல்ஸ் மட்டும் இல்லாமல் சிங்க்கு சுற்றி இருக்கிற இடம் இது எல்லாமே நல்லா வந்து அப்பப்போ ஒவ்வொரு தடையும் பாத்திரம் விளக்கி முடித்து கையிடுவேன். அந்த இடம்லாம் நீங்கள் தேய்ச்சி கழுவி விட்டு பாருங்கள். அந்த இடம்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உப்புக்காரம் வந்து பிடிக்காது. ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க,
பழைய விலாகை வந்து பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சிங்க்கு சுற்றி இருக்கிற அந்த உப்பு கரை வந்து போக்குறதுக்கு டிப்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக அது தனியாக வீடியோவாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னால் இதில் லைட்டாக சொல்லிடுறேன். உப்பு கரை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ஆக்கிட்டு அந்த இடம்லாம் காய விட்டுட்டு அதில் வந்து கோல்கேட் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு நல்லா வந்து தடவி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரப்பை போட்டு அதை தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்களா, ஆப்ப சோடா, அது நல்லா வந்து தூவி விட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரப்பால் தேய்ச்சி பாருங்கள். சீக்கிரம் அந்த உப்பு கரை எல்லாமே வந்து விட்டுடும். நான் எப்போதுமே இந்த டிப் தான் அங்கே வந்து ஃபாலோ பண்ணுறேன். இதுக்காக வந்து நிறைய வந்து ப்ராடக்ட்லாம் இப்போ நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த டைல்ஸில் இருக்கிற உப்பு கரையெல்லாம் வந்து எப்படி ஈஸியாக வந்து போக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய லிக்விடெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. வேணும்னா நீங்கள் அதை வாங்கி கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த உப்பு கரை எல்லாமே போயிடும். அதுலேயும் வந்து போகலைன்னா மட்டும் நீங்கள் அதை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சிங்க்கு சுற்றி இருக்கிற இடம், அந்த டைல்ஸ் எல்லாமே வந்து அடிக்கடி அந்த தண்ணி போடுற இடம், தண்ணியெலாம் தேங்கி நின்னா தான் அதிக உப்பு கரை வந்து படியும். அது அப்பப்போ வந்து அந்த தண்ணி தேங்காத அளவுக்கு நம்ம வைப் பண்ணி விட்டுட்டு அந்த இடம் ஃபுல்லாகவே ட்ரையாகவே வந்து வச்சுக்கிட்டோம்னாலே சீக்கிரம் அந்த உப்பு கரை வந்து பிடிக்காது. கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ், அந்த டைல்ஸ் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டதுக்கப்புறமா கடைசியாக வந்து நல்லா வைப் பண்ணி விட்டுட்டு ஒரு வெட் கிளாத்தாலே நல்லா தொடச்சி விட்டுட்டாலே கிச்சன் பார்க்க அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. அந்த கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே பார்க்கவே அழகாக இருக்கும். ஜன்னல்லாம் வந்து கழுவும் போது க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்து கழுவுனேன். இருந்தாலும் தண்ணி எல்லாமே வந்து வறண்டாலெல்லாம் லைட்டாக இருந்தது, நசுன்ட்டு இருந்தது. அதனால் வறண்டா அப்புறம் வந்து படிக்கட்டு எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி விட்டு சும்மா லைட்டாக தான் கழுவி விட்டேன். இந்த வேலை பண்ணிகிட்ருக்கும்போது இடையிலையும் ஒரு தடவை வந்து காய வச்சது எல்லாமே வந்து நிமித்தி வச்சுட்டு தான் இருந்தேன். அதுவும் எல்லாமே நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதை கையோடவே வந்து ரீஃபில் பண்ணணும். இல்லைன்னா அப்படியே வந்து கொஞ்சம் விட்டுட்டேன்னா அப்புறம் கொஞ்சம் அலுப்பாகிடுது. அப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே தான் திருப்பி இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கையோடவே இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்சதுல இந்த கடைசியாக இந்த நம்ம ரீஃபில் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை ரீஃபில் பண்ணி அதை தான் அந்த இடத்துல வச்சதுக்கப்புறமா கடைசியாக பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். இன்னொரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, நிறைய சம்படமாக வச்சுருக்கீங்க, நிறைய இந்த ஜாடி அதெல்லாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் என்ன தான் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறீங்க. எல்லாத்துலேயுமே நான் எல்லாமே வச்சுருப்பேங்க. இந்த பாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தாளிக்கிற ஐட்டம், மிளகு, ஜீரகம், சோம்பு, இது எல்லாமே வந்து வச்சுருப்பேன். இந்த ஜாடி ஐட்டத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், கருப்பு எள்ளு, அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, வடகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி வத்தல் அதெல்லாம் வந்து வச்சுருக்கிறேன். எதுவுமே வந்து ஃப்ரீயாக இருக்காது, எல்லாத்துலேயுமே வந்து எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுமாரி ஷெல்ஃபில் வச்சுருக்கிற சம்பளத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை நான் என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அதில் என்னென்ன வச்சுருப்பான்னு. தெரியாதவங்க தான் வந்து கேட்குறீங்க. இருந்தாலும் நான் அதை க்ளீன் பண்ணும்போது, அதை ரீஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக அதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது ரீசெண்டாக மீஷோவில் வாங்கின அந்த ரேக் தாங்க, ரொம்ப வந்து நல்லா இருக்குங்க. எனக்கு இது அரேஞ்ச் பண்ணி கவுண்டர் டாப்பில் அரேஞ்ச் பண்ணும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. இதிலலாம் இந்த ஜாடி, இந்த சின்ன சின்ன அடிக்கடி வந்து எடுத்து யூஸ் பண்ணுற ஐட்டம் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கிறேன். கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இந்த ரேக் வந்து இருக்கும். அப்படியே கைக்கு வாட்டமாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. நான் இந்த மிளகு, ஜீரகம், கடுகு இது எல்லாமே அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்க மாட்டேன். இதுமாரி பாட்டிலில் தான் வச்சுருக்கேன். இந்த பாட்டிலாம் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து நான் தூக்கி போட மனசு இல்லாமலே அப்படியே வச்சுருக்கிறேன் நான். அதனால் அதில் கொட்டி வச்சுருக்கிறேன். இதுவே இது எல்லாமே அஞ்சரை பெட்டியில் வச்சா கூட இன்னும் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இடமும் கொஞ்சம் சேவ் ஆகும். நம்மளுக்கு கிச்சன் கொஞ்சம் வந்து பெருசுங்கிறதுனால நான் இந்தமாரி ஐட்டம்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுருப்பேன். அப்புறம் மீஷோவில் இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு, அப்புறம் அந்த ஆயில் கண்டெய்னர் எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நல்லா யூஸ் ஆகுதுங்க. எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த ஸ்டாண்டு பழசு தான் வாங்கினது. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு திருப்பி அதில் தான் வந்து திருப்பி போட்டு விட்டுருக்கேன். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூன் ஸ்டாண்டில் போட முடியாத ஸ்பூனு, அப்புறம் இந்த தேங்காய் கிண்டுற அந்த கத்தி மாரி இருக்கிறது எல்லாமே அதில் வச்சுருப்பேன். அஞ்சரை பெட்டி, அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இந்த சைடு வச்சுருக்கிறேன். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த தவளையில் தாங்க இப்போ தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இந்த குடம், தவளை எதுவுமே வச்சுருக்கிறது கிடையாது. இப்போ தான் அதை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறேன். அது வாரத்துக்கு ஒரு வாட்டி புளி உப்பு போட்டு விளக்குனாலே நல்லா பளிச்சுன்னு தான் வந்து இருக்குது. அப்பப்போ தண்ணி நான் ரீஃபில் பண்ணும்போது ஒரு வாட்டி சும்மா சோப் போட்டு விளக்கிட்டு நான் அதில் ரீஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம் கடைசி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா மீஷோவில் வாங்கின அந்த ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்து ஹாலில் மாட்டியிருந்தேன், இன்னொன்று வந்து அப்படியே தான் வச்சுருந்தேன். சரி இது கிச்சனில் வந்து மாட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலில் தாங்க ஆணி அடித்து மாட்டி விட்டுருந்தேன். அதில் வந்து எது வச்சா நல்லாயிருக்குன்னு அப்படியே மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து அந்த மணி பிளான்ட் வச்சுருக்கிற அந்த இது தான் அதில் வச்சுருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த சிங்க்குக்கு மேலே அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது எந்த ஒயிட் பாக்ஸுன்னு கேட்டாங்கன்னு தெரியல. அந்த ஆரோக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த ஃபில்ட்ரு, அதுக்கு ஆரோக்கு கீழே இருக்கிறது அந்த பாக்ஸ் மாரி ஹேங்கிங் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த பாத்திரம் விளக்குற சோப்பு, ஸ்க்ரப்பு, லிக்விட் வாங்கிட்டு வந்து நான் அதில் வச்சுருப்பேன். அதில் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் அதில் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் எந்த பாக்ஸ் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ அதில் ஒரு சின்னதாக ஒரு ஹூக் மாட்டி அந்த புதுசாக
புதுசாக வாங்கின வைப்பர், அதுவும் மீஷோவில் வாங்கினது தான் வைப்பர் மாட்டி விட்டுருக்குறேன். அது இல்லாமல் 2 ப்ரஷ் வேறு வச்சுருப்பாங்க. அது வந்து அதுவும் மீஷோவில் வாங்கினது தான், முன்னாடி வாங்கினது. அதில் அந்த பாட்டில் கழுவுறதுக்கு க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்லாம் அதை வச்சுருக்கிறேன், அதில் மாட்டி விட்டுருப்பேன். பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா கிச்சன் ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டு குப்பையை அள்ளிட்டேன். போடுறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அலுப்பாக வந்ததுனால சரி பொறுமையாக அப்புறமா மதியத்துக்கு மேலே போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன். அதுக்குள்ளே வெற்றிக்குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஏதாவது சாப்பிட்றேன்னா எதுவும் சாப்பாடு வேணாம், எனக்கு பால் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே இடம் பண்ணிகிட்டு இருந்தேன். சளி இருக்கிறதுனால சாப்பிடணுன்னு தோணலை என்னமோ தெரியல. சரி பால் ஆற்றி கொடுப்பேன்ட்டு அவனுக்கு பால் அடுப்பில் வச்சுருந்தேன். அப்படியே எனக்கும் வந்து சேர்த்து காஃபி தான் போட்டுக்க போகிறேன். அது என்னமோ காஃபி இந்த டைமில் குடிக்கலைன்னா வந்து தலையே வெடிச்சிடும் போல் இருக்குதுங்க. கொஞ்சமாவது குடித்தா தான் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. கரெக்டாக ஒரு 10 மணி போல் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸாக தான் என்னோடய வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னுடைய கவுண்டர் டாப் டீப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கிற 1-2 டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து பார்க்கலாம்.